So hey my loves, welcome back to Kanis cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளா பசங்க கேட்டுக்கிட்டு இருந்த ப்ரான் பிரியாணி தான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உண்மையிலே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்போவுமே பிரியாணி பண்ணால் ஏதாச்சும் ஒரு சொதப்பல், ஒன்று ரைஸ் கொஞ்சம் குழஞ்சிரும், இல்லை ஏதோ ஒன்று உப்பு பத்தலை, இல்லை உரப்பு அதிகமாயிரும். அப்படி ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ப்ரான் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கே நான் நினச்சேன், ஐயோ ஹோட்டல் ஸ்டைலில் வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சேன். பசங்களும் அம்மா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு ருசிச்சு சாப்பிட்டது இந்த பிரியாணி தான். உண்மையிலே சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் அந்த சாஜீரான்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டுட்டு அது வெடிச்சோன்னே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு மெயின் வெங்காயம் கலராக வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த வெங்காயம் இந்த பதத்துக்கு வதங்கினோன்னே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அதோடு சேர்த்துட்டு அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா ஒரு கை நிறையா, ரெண்டுமே கை நிறையா கொத்தமல்லி, கை நிறையா புதினா எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கேப்பில் நான் இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் பிரியாணி ரைஸை வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரான் சீக்கிரம் வெந்துரும்ல, ரொம்ப வெந்தாலும் அது ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால் ப்ரான் வேக ரொம்ப லேட் ஆகாது. அதனால் நான் ரைஸ் அந்த பக்கம் ஏற்றிட்டேன். தக்காளி வதங்கினோன்னே மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்ச ப்ரானையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா அதுக்குள்ளே போனோன்னே, நான் உப்பு முன்னாடி போட மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ போட்டேன். நீங்கள் முன்னாடியே உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நான் அரை மூடி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதி வரும்ல, அந்த ஸ்டேஜில் இந்த சைடு ஒரு பாத்திரம் சுட வச்சுட்டு அதில் நீங்கள் இந்த ப்ரான் கொதிச்சோன்னே லேயராக பண்ண போகிறேன்னா தம் போடணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு அந்த குழம்பு கொஞ்சம் 2-3 ப்ரான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 80% வேக வச்ச பிரியாணி ரைஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மறுபடியும் 2வது லேயராக மறுபடியும் ப்ரானு அதோட கிரேவி. ஸோ இதே மாதிரியே நீங்கள் திருப்பி லேயர் பை லேயராக சேர்த்துட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எல்லா குழம்பையுமே, அதாவது அந்த ப்ரானோட கிரேவி அது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி எடுத்து அது மேலே ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம மூடி வச்சு அது மேலே வெயிட் போட்டுட்டு தம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆவி வெளியில் வர நேரத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.